ஃப்ரெண்ட்ஸ், இது பழைய ஆயில் பம்பு. ஸோ இதில் வந்து இந்த ஏரியா வந்து ஃபில்ட்ரு மாட்டுறது. ஸோ இங்கே வந்து டாப் பிளேட்டு கப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த பிளேட் இங்கே வர்றது சரிங்களா. அது இந்த இடத்துல தான் இந்த ஃப்ளாஞ்சில் உட்காரும். புது பம்பை நான் இங்கே அசம்பிள் பண்ணியிருக்கேன், பார்த்தா உங்களுக்கு தெரியும். இது உள்ள ஒரு கீர், 2 கீர் இருக்கும். ஒரு டிரைவ் கீரு, ஒரு ட்ரிவன் கீர்னு சொல்லுவாங்க. இது வழியாக தான் ஆயில் வந்து ஸோ நம்ம எப்படி ஜேசிபி ஹைட்ராலிக் பம்போ அதே போல் தான் வந்து இந்த பம்பும் சேம் சர்க்கிள் தான். ஆனால் ஆயில் பம்பு நம்ம பூசு எடுத்துகிட்டு மாட்டிச்சு. ஸோ உள்ளே போட்டிருக்கோம், பார்த்தா உங்களுக்கு தெரியும் சரிங்களா. கம்ப்ரஸரோடது இது எங்கே ஃபிட் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, நம்ம ஃபில்ட்ரு கழட்டி வச்சுருக்கேன் பாருங்கள், இந்த இடத்துல தான் ஃபிட் பண்ண போகிறோம். இதோட பேரிங்கு ஃபுல்லாக உங்களுக்கு மாற்றுறதுக்கான வீடியோ நான் போட்டிருக்கேன். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக நீங்கள் நீட்டாக க்ளீன் பண்ணிக்கணும் எப்பயுமே. ஸோ ஒரு ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா நீட்டாக க்ளீன் பண்ணிக்க, ஏதோ ஒரு வேஸ்ட்டை வச்சு நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி தூசு இல்லாமல் பக்காவாக பண்ணுங்கள் சரிங்களா. இது ஒர்க் பண்ணுறது தான் இப்போ நம்மளோட வேலை. இதை ஒர்க் பண்ணி வைக்கிறது சரிங்களா. பம்பு பூசு மாற்றியாச்சு, ப்ரெஷர் அந்தளவுக்கு கிடைக்கல. புது பம்பு மாற்றிட்டு இப்போ அசம்பிள் பண்ண போகிறோம் சரிங்களா. பார்க்கலாம், நம்ம தொடர்ந்து வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதோட பழைய கீரை பார்க்கலாம். அங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியுது பாருங்கள் எப்படி தேஞ்சிருக்கா. ஸோ கீரோட அந்த டீத்து, இந்த பிச்சி சைடுன்னு சொல்லுவாங்க, எவ்வளோ தேஞ்சிச்சு பாருங்கள். 2 கீரும் இப்படி மெர்ச்சாகும்போது வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. இப்படி மெர்ச்சாகும்போது அந்த கேப் வரக்கூடாது. கேப் வந்துச்சுனாக்கா ஆயில் புஷ் பண்ணாது, உங்களுக்கு தெரியும் பாருங்கள். ஸோ ஃபுல்லாக வரி வரியே தெரியும் பாருங்கள் எப்படி தேஞ்சிருச்சுன்னு. எப்படின்னு உங்களுக்கு வச்சு காட்டுறேன் நான். இந்த ஹோல் பெருசாக இருக்குது பார்த்திங்களா, இதில் வந்து பெரிய கீர், டிரைவ் கீரு சரிங்களா. இது போய் கிராங்க் ஷாஃப்ட்டில் வந்து இருக்கும். இது வந்து இந்த இடத்துல ட்ரிவன் கீரு. அதை போட்டு ஸோ உங்களுக்கு பாருங்கள் தெரியும். இந்த கேப்பு பாருங்கள், உங்களுக்கு ஆட்டி காட்டுறேங்க பாருங்கள், தெரியுதுங்களா. இந்த கேப்பு வந்து வரக்கூடாது. கீருக்கு நடுவில் கேப் இருக்கும் சரிங்களா. இப்படி ஆடக்கூடாது. ஸோ இப்படி ஆடிச்சுனாவே அந்த இடத்துல ஆயில் வந்து கம்ப்ரஸ் ஆகாது. இதுதான் பிரச்சனை சரிங்களா. இது வந்து இதில் இருக்காது. புது பம்பு சேம் இதே மாதிரி தான் இதில் இருக்கும். நான் அசம்பிள் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து மாட்ட போகிறோம் சரிங்களா. வீடியோ கண்டினியூவாக பாருங்கள், அப்போ தான் புரியும் உங்களுக்கு. இந்த கேஸ்கெட் போடணும். இந்த கேஸ்கெட்டில் இந்த ஆயில் ஊசி இது கீழே வச்சுட்டு எது வழியாக ஆயில் சக் பண்ணணும் அப்படின்னாக்கா, இது வழியாக ஆயில் பம்பு வந்து உள்ளே அதாவது சம்பு கம்ப்ரஸருக்கு அடியிலேருந்து இது வழியாக சம்ப் பண்ணி இது வழியாக சக்ஷன் பண்ணி இழுத்து ஃபில்டருக்கு அனுப்பி அதுக்கப்புறமா நம்ம கிராங்க் ஷாஃப்ட்டு பேரிங்க்கு எல்லாத்துக்கும் அனுப்பும் சரிங்களா. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், புது பம்பு, இது பழைய பம்பு. இது தான் காட்டினேன் இப்போ நான் உங்களுக்கு. ஸோ பழைய பம்பு பார்த்திங்கன்னா கீர் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் சரிங்களா. அதில் கோடு கூட தேஞ்சிருந்தது. இதில் எப்படி பாருங்கள் ஷைனிங்காக இருக்குது. ஸோ இதுக்கு தான் வந்து புது கீருக்கும் பழைய கீருக்கும் வித்தியாசம் சரிங்களா. நம்ம க்ளீனாக நீட்டாக துடைச்சிக்கணும், உள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் எந்த ப்ராப்ளமும் இல்லாத. இது இங்கே வச்சு அசம்பிள் பண்ணிக்கிறோம். ஸோ எவ்வளோ சுகுராக போகுது பாருங்கள், ஷேக்கே இல்லை பாருங்கள் சுத்தமாக. அதே போல் இது பார்க்கலாம், இந்த கீரு தான் டிரைவ் கீரு. இதுலேயும் எந்த இதுவும் இல்லை. இந்த வழியாக இழுத்து ஆயில் இந்த ஓட்டர் வழியாக வந்து கீருக்குள்ளே வந்து மெர்ச்சாகும் சரிங்களா. ஷாஃப்ட்டுக்கு போகும். இதுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இது ஒன்று கவனிச்சிங்கன்னா தெரியும். இது வந்து இந்த கிராங்க் ஷாஃப்ட்டுக்குள்ளே போடணும். இது வந்து சும்மா வேணும்னாக்க ஒரு ஸ்டெப்பு மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. 2 இந்த பக்கம் ஒன்று நீட்டாகவும் இந்த பக்கம் ஒன்று நீட்டாகவும் இந்த இடத்துல இல்லை ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த பழுப்பை நம்ம வாங்கி இதுக்குள்ளே வச்சு வெல்டிங் அடிச்சிக்கணும் சரிங்களா. வெல்டிங் அடிச்சிங்கன்னா தான் இந்த பழுப்பு போயிட்டு கிராங்க் ஷாஃப்ட்டில் உட்கார வைக்க முடியும். எப்படி உட்கார வைக்கலாம் அப்படின்னு சொன்னால் அப்படி வீடியோவை பார்த்துனே இருக்கேன், நான் சொல்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு தெரியும். இது இருக்குல்ல, இது உள்ளே இப்படி வச்சு இந்த ஸ்டெப்புக்கு கரெக்டாக உட்கார வச்சிடணும் நம்ம இப்படி சரிங்களா. இப்படி உட்கார வச்சோம்னாக்கா அந்த ஸ்டெப்லேயே கரெக்டாக சுற்றும் ஓகேவா. இப்படி உட்கார வச்சிடணும், இந்த ஃப்ளாட்டுக்கு ஏற்ற மாதிரி உட்கார வச்சிட்டிங்கனாக்கா இப்போ கீர் வந்து கிராங்க் ஷாஃப்ட்டு சுற்றும் போது சுற்றும் உங்களுக்கு. இது இன்னும் கொஞ்சம் உள்ளே அடிக்கணும் சரிங்களா. உள்ளே அடித்தோம்னா டைட்டாக போயிடும். இதான் வேலை நமக்கு. ஸோ இது இப்போ அசம்பிள் பண்ணி இப்போ நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அந்த கீர் எவ்வளோ, இந்த கீர் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள், ஆடுதுங்களா. சரி வாங்க இதை செக் பண்ணிடலாம் அப்படியே சரிங்களா. எவ்வளோ சுகுராக சுற்றுது பாருங்கள், ரவை கூட ஷேக்கே இல்லை சரிங்களா. இங்கே பாருங்கள் ரவை கூட இல்லை, சும்மா புது கீர் எப்படி இருக்குது பாருங்கள். 2 இதுக்கு கேப் எவ்வளோ கிட்ட இருக்குது. ஒரு டீத்துக்கும் இன்னொரு டீத்துக்கும் நடுவில் கேப்பே இருக்காது. அது இங்கே பாருங்கள்
ஒரு டீத்துக்கும் இன்னொரு டீத்துக்கும் நடுவில் எவ்வளோ கேப் இருக்குது, இதுக்கு பேர் தான் வியர் அண்ட் டியர்னு சொல்லுவாங்க. அதாவது தேஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். ஸோ உங்களுக்கு தெரியும், இங்கே பாருங்கள், இந்த கேப்பு தான் இருக்கக்கூடாது. அதே இதில் பாருங்கள், லைட்டாக ட்ரைவ் பண்ணால் கூட அந்த கீரு திரும்ப எவ்வளோ கேப்பு, அதாவது ரெண்டுத்துக்கான கேப்பு பாருங்கள். 2 டீத்துக்கு நடுவில் ஒரு டீத்து மெர்ச்சாகும்போது கேப் எவ்வளோ கம்மியாக இருக்குது, அதே போல் பார்த்திங்கன்னா இதில் எவ்வளோ அதிகமாக இருக்குது பாருங்கள். புரியுதுங்களா? இதுதான் இந்த ஆயில் ப்ரெஷர் தான் வராது, சரிங்களா? ஸோ இதை நான் வந்து இந்த 2 கேஸ்கெட்டை வச்சு இது உள்ளே போட்டுருவேன், சரிங்களா? மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது பிடிச்சா லைக் பண்ணி இதை எடுத்துகிட்டு போய்ட்டு அசம்பிள் பண்ணிட்டு ஓட்டைக்கு நேராக வச்சு பார்க்கலாம். வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். இதை ஃபுல்லாக நான் வந்து அசம்பிள் பண்ணிட்டேன். கம்ப்ரெசரில் அசம்பிள் பண்ணிட்டு ஆயில் பம்பு ப்ரெஷர் எல்லாமே வருது. ஸோ ஷார்ட் பண்ணியும் இப்போ பாருங்கள். ஸோ ஆயில் ப்ரெஷர் பாருங்கள் மீட்டரில். ஸோ நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அது இன்டர் கூலரு இது எல்லாமே ஈஸி தான், உங்களுக்கு வீடியோ பார்த்தாவே தெரியும்.